வாங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தேங்காய் அரை மூடி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து மட்டன் வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. குக்கர் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நான் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வந்து மட்டன் சேர்த்துருக்காங்க. இதை சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நல்லா அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப ட்ரை ஆகி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணியாட்டம் வந்துருச்சுங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் லைட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு கறி மசாலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சுத்தமாக கொஞ்சம் இருக்கக்கூடிய தண்ணி கூட இல்லாமல் இந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றின விழுதை வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி ஊற்றினதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து மட்டனுக்கு வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இலை ஆட்டுக்கறியாக இருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் தாங்க விட்டுருந்தேன். அதுவே நல்லா வந்து வெந்து போச்சுங்க. இப்போ நீங்கள் இட்லி தோசைக்கு அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து தண்ணி குழம்பு செய்கிறதுனால பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேங்க. மாற்றி வச்சுட்டு அந்த குழம்பு எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேங்க. நான் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எது செஞ்சாலுமே தண்ணி குழம்பு தாங்க செய்கிறது. எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் மட்டன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மட்டன் வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க. வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலைங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நான் வதக்கி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் அரைச்ச விழுதுலேயே கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேங்க. அதை சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ கலந்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் காரம் வந்து சேர்த்துக்கலாங்க. கறி மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கறிக்கு நல்லா காரமாக வேணும்னு சொல்லி வீட்டில் கேட்டதுனால பார்த்திங்கன்னா நல்லா மிளகாத்தூளும் கொஞ்சமாக கறி மசாலாவும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இதோட மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கறியை வந்து குழம்புலேருந்து தனியாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து கடாயில் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. சாப்பாட்டோட பெசஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்பு கொத்தமல்லி கருவேப்பிலை தழை போட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு.